அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பொன்னை பாலு, ராமு, அருள் மற்றும் ஹரிகரன் ஆகியோர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட இந்த வழக்குல 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் ஒரு சில குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருந்தார்கள். அதன்படி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு தொடர்பான விசாரணைக்காக 4 கொலையாளிகள், அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர், பொன்னை பாலு, ராமு என்கிற வினோத், அருள் மற்றும் ஹரிகரன் ஆகிய இந்த 4 பேரை தற்பொழுது போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வந்திருக்கிறார்கள். செம்பியம் காவல் ஆய்வாளர் சிரஞ்சீவி தலைமையில காவல்துறையினர் தற்பொழுது அந்த பாதுகாப்புடன் பூந்தமல்லி சிறையிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அவர்களை காவலில் எடுப்பதற்காக ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்க. அது தொடர்பான விசாரணை இன்னும் சற்று நேரத்துல தொடங்க இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவுல முக்கிய குற்றவாளிகளாக பார்க்கப்படுவது இந்த 4 பேரும். இந்த பொன்னை பாலு, அவருடைய கூட்டாளிகள் ராமு மற்றும் அருள், இந்த 3 பேரும் நேரடியாக அந்த கொலை சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஹரிகரன் என்ற இந்த நபர் வழக்கறிஞர், இதே எழும்பூர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞர். இந்த கொலை கும்பலையும் பின்னணியில் இதற்கு இயங்கக்கூடிய ரவுடி கும்பலையும் தாதாக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நபராக ஹரிகரன் இருந்திருக்கிறார். அவர் மூலமாகத்தான் பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது கூலிப்படையினருக்கு. எனவே அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொன்னை பாலு முதலில் அவர் காவலிடம் விசாரணையின் பொழுது ஆற்காடு சுரேஷ் தனது சகோதரர் அவருடைய கொலைக்கு பழிவாங்க தான் இந்த கொலை நடந்ததாக தெரிவித்திருந்தார். ஆனால் அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் இதனுடைய கோணம் வேற ஒரு விரோதம் இருக்குமோ, முன்விரோதம் இருக்குமோ என்று வலுவான ஒரு சந்தேகத்தை எழுப்பியது. ஏனென்றால் பிரபலமான தாதாக்கள் எல்லாம் இதன் பின்னணியிலே இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்ததுனால இந்த பகையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் கூலிப்படையாக ஈடுபட்டிருக்கலாம் என்றும், இது வேறொரு காரணம் இருக்கலாம் என்றும் போலீசார் நம்புகிறார்கள். அது தொடர்பான விசாரிப்பதற்காகத்தான் இந்த முக்கிய நபர்களான பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோரையும் காவலில் எடுக்க உள்ளனர். இந்த 4 பேரும் தற்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர்.